எனக்கு தரப்பட்ட நேரம் 5 நிமிஷம். நான் ஒரு 2 நிமிஷமா ஆக்கிக்கிறேன். நன்றி. எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்க. அண்ணன் ஐயனார் அவர்களே, நீங்கள் மயானமாக தந்தீர்கள் இந்த மக்களுக்கு. இந்த படத்துக்கு பிறகு மயானம் தர மாட்டீர்கள், விமானம் தருவீர்கள். யாரோ ஒருத்தர் தான் கை தட்டிருக்காரு. ஏன்னா நான் எழுதி வச்சுக்கோங்க, எல்லாம் நிறைய பேர் ஒரு 80% நண்பர்கள் தான் பத்திரிகையில், 85% கூட இருக்கும். வெற்றி இயக்குனர் வெல்லும் இயக்குனர், வெற்றியின் இயக்குனர் வெல்லும் இயக்குனர், வீரத்தின் இயக்குனர், விருதுகளை குவிக்கும் இயக்குனர், வினாடி நேரம் கூட அவனை பிடிக்க முடியாது என்று அவதாரம் எடுத்த இயக்குனர் இந்த ஓரத்திற்கு இந்த அவதார இயக்குனர். ஏன்னா ஒரு அந்த சும்மா ஒருத்தனை வந்து பாராட்டி புகழ்ந்துட்டு போறது கிடையாது. எனக்கு ஒரு பாட்டு கொடுத்ததுக்காக பாராட்டுறதா? எங்க ஊர்ல அப்படிதான். எதுக்கிட்டா ஒரு கவிதை எழுதுவார். ஒருத்தர் இறந்துட்டான்னு கவிதை கேட்டதுக்கு, முனிசாமி என்னும் முதியோர் மறைந்தனையோ, அவர் பேர் முனிசாமி, அவர் முனிசாமி என்னும் முதியோர் மறைந்தனையோ மூத்த தமிழ் கோவை. அவன் முனிசாமி வந்து தெலுங்கான மூத்த தமிழ் கோவை, மூக்கு மூ போட்டது. இப்படி புகழ்ந்து ஒரு வெற்றித்தனமா புகழ்றது ஒரு காமெடியாக. இவருடைய திறமைகளை பார்த்து இந்த ட்ரெய்லரை பார்த்து அவ்வளவு ஒரு நேர்த்தியான அடர்த்தியான, ஏன் ஒரு பெரிய வெற்றி பெறுவார் சொன்னா அது காரணம் சொல்லணும். சும்மா ஒருத்தரை பாராட்டுறது கிடையாது. வாரேன் அடுத்து மகேந்திரனை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கு. 2 நிமிஷத்துல எப்படி பேசுறது? எப்படின்னா ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டார். இதுதான் முக்கியமான விஷயம். ஒரு படைப்பாளி திருப்தி அடைய மாட்டார், அடர்த்தியா இருக்கும். இது எங்கேயுமே இல்லையே. பாத்தீங்களா, சொன்னார் ஜீவா சொன்னார், அந்த குமார் பாட்டு புதுசா இருக்கு. எத்தனையோ முறை கேட்டு, எத்தனை ஜீவா எத்தனை பாட்டு கேட்டீங்க? 500 பாட்டு. இதுதான் அந்த புதுசு. எப்ப பார்த்தாலும் ஒரே மானே தேனே கட்டிப்பிடி மாமன் தோலை தொட்டுக்கடி, என்னதுக்கு அந்த கன்றாவையே தரோட சொல்லுவீங்க? ஒரு புதுசா எக்ஸ்பெரிமெண்டல் எக்ஸ்பெரிமெண்டல் ஒரு டைரக்டர். அவர் பாராட்டி எனக்கு ஏதாவது போதா? என்னுடைய இலக்கு ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்துக்கு ஏதாவது ஒரு பெரிய பதவியில் போகணும், ஏதோ ஒன்று ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணணும். அது பார்த்தா அண்ணன் உண்மையிலேயே நான் உங்களை கை கொடுத்து வணங்குறேன். இந்த ஏழைங்களுக்கு அதாவது நீங்க விமானம் கொடுக்க போறீங்க. முதல் வந்து மயானம் கொடுத்தீங்க. அது பெரிய சந்தோஷமான விஷயம். அதுதான். நீங்க வந்து அரசியல் எந்த கட்சி என்னன்னு தெரியாது. அவரு சொன்னாரு, நான் வந்து தளபதியுடைய ரசிகர்னு ஒருத்தர் சொன்னாங்க. யாரு சொன்னாங்க? 2 பேர் இருக்குன்னு சொன்னாங்க. நானும் ஒரு தளபதியோட ரசிகர் தொண்டர் தான். நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தளபதியோட தொண்டர்னா, அதாவது இன்னொருத்தர் சொன்னார், ஆமா அப்பா. என்னன்னா காமெடி என்னன்னா, எவ்வளவு சிரிப்பு வந்துச்சு எனக்கு பின்னால உட்காந்துருக்கும் போது. இந்த பிரச்சனைகள் காரணம் காவல்துறை அரசியல். ஒரு ஓரத்துல எங்கேயாவது ஒரு காக்கா உட்காந்து கரண்ட் போனா அதுக்கு மூக்காவ காரணம் என்னங்க நியாயம் இது? ஒரு பேசுறது மீனிங் இருக்கணும். இங்கேருந்து போயிட்டே இருக்கோம், அங்க ஒருத்த குண்டு வச்சாருக்கு என்ன பண்ண முடியும்? இந்த தமிழ்நாட்டுல, இந்தியாவுல, உலகத்துல எல்லாம் சொல்றான், அடுத்த செகண்ட்ல இந்த தமிழ்நாட்டுல உள்ள போலீஸ்காரன் தான் கரெக்டா பிடிக்கிறாங்க. அது இங்க தேவையில்லாத டாபிக். அதுக்கு சொல்ல வரேன், அவருக்கு பதில் சொல்றதுக்காக சொல்ல வரேன். உண்மையிலே அருமையான ஒரு கிரியேட்டர்ஸ். மகேந்திரனுடைய பெரிய ரசிகர் தான். அந்த தம்பிகிட்ட வந்து எல்லாத்துலயுமே ஆடல் இருக்கும், பாடல் இருக்கும், நடனம் இருக்கும், அதோட எளிமை இருக்கும், பணிவு இருக்கும், எல்லா திறமையும் ஒன்னா சேர்ந்து இருக்கும். அவங்கிட்ட விருதுகள் இன்னும் பல குவிந்திருக்கும். அல்ல பலத்தை கை தட்டு. ஏன்னா அவ்வளவு திறமைக்காரன். என்னவோ பிரச்சனை, எங்கேயோ பிரச்சனை மாதிரி அந்த மாதிரி கேஸ் தான் அவரெல்லாம். இளையராஜாங்கிற இசைஞான உலகத்துல பெரிய மியூசிக் டைரக்டர் தான். 25,000 பேர் கலந்துக்கிட்ட அவரோட அந்த போட்டியில தங்கப்பணம் வாங்கின ஒரு கவிஞர், நிறைய பெரிய பாட்டு எழுதுற அவர் நான் தான். என்ன ஏதாவது ஒரு நமக்கு இலக்கு வேற எங்க ஓடிக்கிட்டு இருப்போம். எங்க இப்ப நண்பர் சிரிக்கிறாங்க, எல்லாம் பத்திரிகை நண்பர்கள். அதனால யாரையுமே தீர்மானம் பண்ண முடியும். இங்க உள்ளுக்குள்ளே எத்தனை பேர் தயாரிப்பாளர் சொன்னாங்க, இவரே நாளைக்கு பார்த்தா ஒரு எம்எல்ஏ கூட அமைச்சர் ஆகலாம். இவன் எப்படி விலகு போல டப்புன்னு வேறுமொழி ஆயிடுவான். யாரையுமே பாத்தீங்கன்னா அதெல்லாம் வேற காலங்க. ஒருவரை பத்தி பாராட்டி சொல்லும்போது சொன்னாங்க, யார் திருமலை அண்ணன் சொன்னார், ரொம்ப பணிவா இருக்காரு, பந்தம் இல்லாம இருக்காரு, ஓடுறாரு, அவரே எல்லாமே டீ கொடுக்குறாரு, அவரே தண்ணி கொடுக்குறாருன்னு. அதெல்லாம் வந்து ட்ரெண்ட் மாறிடுச்சு. இப்பெல்லாம் வந்து நான் தான் டைரக்டர், ஏய் போயான்றான், நான் தான் எம்எல்ஏ, அப்படிலாம் ஒரு பந்தம் எல்லாம் பண்ண முடியாது. கம் டு த பீப்புள், ஃபார் த பீப்புள், அமாங் த பீப்புள், டு த பீப்புள். அதான் இங்க இருக்க முடியும். நீ பாட்டுக்கு அந்த இதெல்லாம் யாரு ஹலோ அண்ணன் அண்ணன் குளிக்கிறாரு, ஏய் இல்லையா சொல்ற வருவீங்களா? அதெல்லாம் வேற மாதிரி ஆயிடுச்சு. உலகமே மாறிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறது. நீங்க இயக்குனர் பணிவாகவும் கனிவாகவும் அடக்கமாகவும் தொடக்கமாகவும் வெற்றியாகவும் இருக்கணும். அத்தனை அந்த அச்சுவை பத்தி அவரு ஜீவாவே சொல்லிட்டார். அச்சுவோடைய பாடல்களை பற்றி
சொல்லவே தேவையில்லை. அனைவருக்கும் வாழ்த்துகள். இந்த படம் எப்படி பிரமாண்ட வெற்றிகளை பெறப்போகுது என்பது இந்த தீர்ப்பு எழுதக்கூடிய நீதிபதிகள் இங்கே ஒரு எழுத்து